வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இதனால் தான் விவகாரத்தா 2 மனைவி குழந்தையோடு பிக்பாஸ் மணிகண்டன் பதிவு. முதல் மனைவியிலே திடீரென போஸ்டர், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்த நடிகர் மணிகண்டன் ராஜேஷ் சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து செய்ததாக செய்திகள் வெளியானது. இந்த நிலையில தான் இன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய 2வது மனைவி மற்றும் 2வது பெண் குழந்தையோடு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் முதல் மனைவி வெளியிட்ட பதிவு இணையதளத்தில் பலருடைய கவனத்தை பெற்றது. சின்னத்திரையில இருந்து வெள்ளித்திரையில ஒரு சிலர் அறிமுகமாகி பெரிய அளவில் பிரபலமாகி இருந்தாங்க. அந்த வகையில தான் ஒருவர் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், இவருடைய சகோதரர் தான் மணிகண்டன் சின்னத்திரையில சில சீரியல்ல நடித்திருக்கிறாரு. வெள்ளித்திரையில சில திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் வெள்ளித்திரையில அவருக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கவே கிடையாது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு பெரிய அளவில் பிரபலமானார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இவங்களுக்கு தொடர்ந்து சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பெரிய அளவில் அவங்களுக்கு இன்னுமே வெற்றி கிடைக்காம இருந்து வருகிறாங்க. சமீபத்தில் தான் டான்ஸ் கிளாஸ் என்ற ஒரு தொடங்கியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதி உட்பட பல பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க. அப்போது மணிகண்டன் நடிகை சோபியாவை தான் திருமணம் செய்திருந்தார். சோபியா அந்த கட்டத்தில் திரைப்படத்தில் நடித்திருந்தாங்க. அதே போல் சன் டிவியில் ஜீ தமிழில் பல சீரியலில் நடித்து கொண்டு இருக்கிறாங்க. சன் டிவியில் மருமகள் சீரியலில் வில்லியாக நடித்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. மணிகண்டன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும்போது சோபியா அவங்களுக்கு தன்னுடைய மகனோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. ஆனால் கடந்த டிசம்பர் மாதத்தில் இருவருமே விவாகரத்து செய்து விட்டதாக செய்திகள் வெளியானது. அதுவுமே அதிகாரப்பூர்வமாக இந்த செய்தி அறிவிக்கல என்றாலும் சோசியல் மீடியா பக்கங்களில் ஜோடியாக எடுத்த புகைப்படங்களில் டெலீட் செய்து அதை உறுதி செய்தாங்க. இந்த நிலையில் தான் மணிகண்டன் ராஜேஷுக்கு தனக்கு 2வது பெண் குழந்தை பிறந்தது என்று போஸ்டர் மூலம் வெளியிட்டிருந்தாங்க. தன்னுடைய 2வது மனைவியார் என்று குறிப்பிடலை என்றாலும் அவருடைய மனைவியோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியிட்டிருந்தாங்க. இது இணையதளத்தில் வைரலாகி சோபியா மற்றும் மணிகண்டன் முதல் மகன் மணிகண்டன் 2வது மகனை முத்தம் கொடுத்து கொஞ்சம் போன்ற புகைப்படங்கள் வெளியாகியிருந்தது. அந்த நேரத்தில் தான் சோபியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், என்னுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயமாக இப்போ தொடங்கியிருப்பது, நான் இன்னும் வலிமையாக மாறியிருக்கிறேன் என்று போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரசிகர்கள் பலருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக இவர் இறந்து போயிட்டதாக இணையதளத்தில் வைரலாகி வந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.